இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். உயிரான உணவு வடிவில்
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 4 இறைச்சொற்றொடர்கள் 38 முதல் 44 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேச விடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சி பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, நாம் பிறந்த நாளிலிருந்து நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நமக்கு எந்த குறையும் வைப்பதில்லை. இதை முதலிலே நாம் நம்பி ஆக வேண்டும். கடவுள் செய்யும் நல்லது எதற்காக என்ற கேள்வி நமக்குள்ளே கேட்டு பார்த்து நாம் தான் அதற்கான பதிலையும் நமக்குள்ளே சொல்லி ஆக வேண்டும். சிங்க குட்டிகள் பட்டினி இருந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த குறையும் இராது என்பது நமக்கு தெரியுமே. நாம் இன்பமாக இருக்கும்போது நம்மோடு இணைந்து மகிழ்கிறார். துன்பமாக இருக்கும்போது நமக்கு துணையாக இருக்கிறார். இப்படி உதவி செய்கிற கடவுள் ஆண்டவர், இப்படி நமக்கு நல்லது செய்யும் கடவுள், அவர் நம் நல்வாழ்விற்கு காரணமாக இருப்பது போல நாமும் முடிந்தவரை அடுத்தவர் நல்வாழ்விற்கு காரணமாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றார். இதுதான் இன்றைய இறைவாசகத்தினுள் பேதுரு மாமியார் வழியாக விளக்கப்படுகிற செய்தி. பேதுருவின் மாமியார் இறைவனிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று சுகம் பெறுகிறார். அவருக்கு இறைவனிடமிருந்து நல வாழ்வு கிடைக்கிறது. நல்வாழ்வை பெற்று அவர் அடுத்தவருக்கு பணிவிடை செய்கிறார். பணிவிடை என்பது அடுத்தவர் நல்வாழ்விற்கு அவர் காரணமாக கருவியாக மாறுகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. நான் மட்டும் உயர்ந்தால் போதும் என நினைக்கின்றவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. அவர்கள் சுயநலம் பெற்றெடுத்த பிள்ளைகள். கடவுளின் பிள்ளைகள் அடுத்தவருக்கு கரம் கொடுக்கின்றவர்கள், கலங்கரை விளக்காக இருப்பவர்கள், மற்றவரின் நல்வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பவர்கள். அடுத்தவர் நல்வாழ்விற்கு உதவி செய்கின்றவர்களே தங்களுடைய வெற்றியை மனதார கொண்டாட முடியும். அவர்களுடைய புகழ்பாக்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். பசு தானே தன்னுடைய பாலை கறந்து குடித்து கொண்டிருந்தால் அந்த பசுவினால் இந்த உலகத்திற்கு என்ன பயன்? நம்முடைய மனதிலே நாம் கேட்டு பார்ப்போம். கடவுள் என் நல்வாழ்விற்கு காரணமாக இருக்கிறார். தினமும் அந்த கடவுளுக்கு வார்த்தையாலும் வாழ்வாலும் நன்றி கூறுகிறேனா? அடுத்தவர் நல்வாழ்விற்கு நான் எப்படி காரணமாக இருக்கிறேன்? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டிரையா என்று திருப்பாடல் 31 சொல்வது போன்ற இறைவார்த்தையை நாமும் உள்ளத்திலே ஏற்று கைதூக்கி விடுகிற கடவுளுக்கு வாழ்க்கையால் நன்றி சொல்லுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. நலம் தருகின்ற நாயகனே இறைவா, உம்மை போற்றுகிறோம். எத்தனையோ முறை நீர் எங்களை நோயினின்றும் பிணிகளினின்றும் ஆபத்துகளிலிருந்தும் காத்து கொண்டிருக்கிறீர். அந்த வேலைக்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வாறு நீர் எங்களுக்கு நீட்டி கொடுத்த வாழ்நாளை நாங்கள் உமக்கும் உமது மக்களுக்கும் பணிவிடை புரிவதிலே கழிக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவரே, ஆமென்.
ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா,
மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. தாய் மரியே, எம் வாழ்வின்
கலங்காதிரீ. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையை பெற்றோம் அம்மா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையை பெற்றோம் அம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே, உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வதன் வலிமைதனை பயனாக்கவா. கரம் ஒன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. கரம் ஒன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே, உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும்
போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.